விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு மட்டும் அநீதி இழைக்கல, அவர்களை பார்க்க வந்த தொண்டர்களுக்கும் அநீதி இழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் உடற்கூறாய்வு செஞ்சீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. அதனால இதெல்லாம் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறோம் என்று சொல்வதை விட பாஜகவோட நிலைப்பாடு நடுநிலையான நிலைப்பாடு தான். ஆனா அங்க முதல்ல இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறோம், விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு இயல்பான ஒரு நோக்கத்தை எதிர்த்து எந்த இடம், எத்தனை மணிக்கு, எத்தனை பேர் வருவாங்க, இப்படி எந்தவித ஒரு முழுமையான கவனம் செலுத்தாமல் அரசாங்கம் அநீதி இழைத்திருக்கிறது. விஜய்க்கு மட்டும் அநீதி இழைக்கல, அவர்களை பார்க்க வந்த தொண்டர்களுக்கும் அநீதி இழைத்திருக்கிறார். இது நாம சொல்லல, உச்ச நீதிமன்றமே அதில் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் முதலமைச்சருக்கு இவ்வளவு கோபம் வருகிறது? எல்லா பழியும் தூக்கி நீங்க போடும்போது நான் கேட்கிறேன், இன்னைக்கு பேசுறீங்கல்ல, அன்னைக்கு மெரினா பீச்ல வானூர்தி சாகச நிகழ்ச்சியில நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அப்போ 5 பேர் உயிரிழக்கிறார்கள், மனதிற்கு வேதனை. அப்ப யார் மேல பழி போடுவீங்க? எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நீங்க 10,000 பேர்னு சொன்ன உடனே நீங்க ஒரு கோடு போட்டு 10,000 தான் வருவேன் சொல்ல முடியாது. நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். 10,000 அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அதிகமா கூட்டம் வந்தால் காவல்துறையும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இதுல அரசு அதிகாரிகளை அப்படியே காப்பாற்றுவதற்காக, தங்கள் கட்சியை சார்ந்தவரை காப்பாற்றுவதற்காக முற்றிலுமாக ஒரு நிகழ்வை தவறாக முன்னிறுத்துகிறார் முதல்வர் அவர்கள். இது கடுமையான கண்டனத்திற்குரியது. இன்னொன்று, எல்லாவற்றிலும் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலும் தோற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு முதல்வர் என்ன சொல்றாங்க, 7 மணி நேரம் தாமதம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் அவர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, உடல் கூறாய்வு வந்து 2-3 டேபிள்ல தான் நடந்ததுன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க. இல்ல, அது நான் அங்கே அன்னைக்கு நேரா போகும்போதே கேட்டேன். 25 உடல்களுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் நடு இரவு வந்து அஞ்சலி செலுத்தினாரே, அப்ப எவ்வளவு விரைவா செஞ்சீங்க? எவ்வளவு மருத்துவர்கள், உடல் கூறாய்வுக்கு மருத்துவர்கள், அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க உடனே 51 மருத்துவர்கள் வர சொன்னோம். உடல் கூறாய்வு நிபுணர்கள் வந்தார்களா? ஒரு உடலுக்கு உடற்கூறாய்வு செய்வதற்கு எத்தனை நிமிடம் எடுத்துக்கொண்டீர்கள்? அப்படி என்றால் இங்கே இருந்து முதலமைச்சர் நடு இரவு போயிட்டு நடு இரவிலேயே உடற்கூறாய்வு செய்தீர்களா? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறிகள். அதான் சாத்தியமில்லைன்னு அன்னைக்கே கேட்டேன் நான். ஒரே நேரம் 25 அப்பவே பக்கத்துல இருந்த அதிகாரிகிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் உடற்கூறாய்வு செஞ்சீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. அதனால இதெல்லாம் இனிமே உச்ச நீதிமன்றம் அதை விசாரிக்க வேண்டும். எதற்கு எடுத்தாலும் அரசியல். எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்திடக்கூடாது. ஏன் நாங்க விஜய்க்கு ஆதரவாக இந்த நிகழ்வில் இருக்கிறோம் என்றால், அவரை மாறியே பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு நேரம் கேட்டால், ஒரு அனுமதி கேட்டால் கொடுக்கறது இல்ல. ஏன் RSS இயக்கங்க ஒரு முறையாக நடந்து கொள்ளுகின்ற இயக்கம், அதுக்கு கூட உயர்நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்க வேண்டி இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்று என்னை உட்பட, நான் உட்பட போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாம எங்களெல்லாம் பிடிச்சி வேன்ல ஏத்துறாங்க. ஆனா அதே அவங்கள கூட்டணி கட்சி தலைவர்கள், அண்ணன் திருமாவளவனின் நிகழ்வை நீங்களை பார்த்தாலே தெரியும், ஸ்டாலின் அரசு எவ்வளவு பாராபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஒருத்தர் கார் இடிக்கிறார், அதை அடிக்கிற சொல்றாருன்னு இவங்க சொல்றாங்க. நேற்று எங்க கட்சியை சார்ந்தவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் எது சொன்னா, நீ தீபாவளி கொண்டாட முடியாது, நீ நடமாட முடியாது, அப்ப இதே வேற யாரான்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்வீங்க? அப்போ எல்லாரும் நீங்க மிரட்டணும், ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, உங்களை எதிர்த்து பேசக்கூடாது. நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள், கருத்து பதிவிட்டவர்கள் கைது செய்றீங்க. ஆக தோல்வி முகத்தில் இருக்கிறீர்கள் என்று மிக தெளிவாக தெரிகிறது. பதற்றத்தில் இருக்கிறீர்கள். எதிர்கட்சிகளின் குரல் வலைகளை நெசுக்க முடியாது, நெரிக்க முடியாது என்பது எனது கருத்து. ஒன்னும் சிக்கலும் இல்ல, விக்கலும் இல்ல. அதுல விஜய்க்கு அநீதி இழைக்கப்படுகிறது. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு
கூட்டத்துக்கு அனுமதி கேட்டா அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏன் எதிர்க்கட்சிகளின் உரிமை பறிக்கப்படுகிறது என்று நாங்க கேட்கிறோம். நாங்களும் எதிர்க்கட்சியா இருக்கோம், தம்பி விஜயும் எதிர்க்கட்சியா இருக்காரு. அதனால நாங்க அவருக்கு கேட்கிறோம். நாங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கிறோம் என்று சொல்வதை விட கடுமையாக நடந்து கொள்ளுகின்ற மாநில அரசிற்கு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். அந்த வகையில் விஜய் பாதிக்கப்பட்டவர், அதனால் நாங்கள் உடன் இருக்கிறோம். அதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ்ல ஒன்று சொன்ன உடனேயே எல்லாத்துக்கும் கூட்டணி புள்ளி தான் வைக்க முடியாது. கூட்டணி நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை பற்றி கூட்டணி பற்றி பேசுவதற்கு நான் இப்ப வரல. நாங்கள் கூட்டாக அரசாங்கத்தை எதிர்ப்போம். அது கூட்டணியா கூட்டாகவா என்பது வருங்காலம் முடிவு செய்யும். தேங்க்யூப்பா.